எனது கணிப்பு வீடியோவை எனது கணிப்பாக மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள். ரெண்டாவது, நேற்று நம்ம வீடியோ போட்டதில் ஒரு கீவேர்ட் சொல்லியிருந்தோம். 439 341 இதை பேஸ் பண்ணி தான் வரணும் ரிசல்ட்டு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்ம மற்றவங்களுடைய அதாவது 574 அன்றைக்கி காருண்யா ப்ளஸ் 574 இந்த நம்பரில் இருந்தும் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் கவனத்தில் கொள்ளணும். நம்ம ஏற்கனவே இந்த கீவேர்டை வச்சு ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்ததுனால இந்த கீவேர்ட்லேருந்து என்ன நம்பர் நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இவங்க ஸ்க்ரீனு பெரும்பாலும் இந்த இடத்துல ஏபி வைப்பாங்க. அடுத்து இப்போது ஒரு வாரமாகவே எதையுமே கணிக்க முடியாத அளவுக்கு இவங்களுடைய ரிசல்ட்டு இருந்தது. எந்த நம்பரையுமே கண்டுபிடிக்க முடியல. வித்தியாசமாக நம்பர் இருந்தது. இன்றைக்கி அதாவது இந்த ஸ்க்ரீன் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கணிப்பு ஒரு நம்பர் முடிவு பண்ணிட்டோம். அந்த முடிவு பண்ண நம்பர் இன்றைக்கி இந்த இடத்துல எப்படி உட்காந்துருக்கு அது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அது இந்த இடத்துல தான் உட்காந்துருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். இருந்தாலும் நாம் முடிவு பண்ண நம்பர் என்ன, அது எந்தெந்த இடத்துல உட்காந்துருக்குது. இப்போ இந்த கீவேர்ட்லேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். நாளுடைய கீவேர்டு 617 167 நாளுடைய கீவேர்டு. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 2 6 இங்கே வச்சுட்டாங்க. சரிங்களா, 7க்கு 2 வச்சுட்டாங்க. அதுவும் ரிவர்ஸ் டைரெக்ஷன் வச்சுட்டாங்க. சரிங்களா, இப்போது நமக்கு இன்றைக்கி 29ஆந்தேதி கிடச்சிருக்க கீவேர்டு கீ நம்பர்ஸ் 439 347. இப்போது ஏதாவது ஒரு போர்டு டைரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே இருந்த மாதிரி இங்கே 2 போர்டு டைரெக்டாக இருந்த மாதிரி இங்கே இன்றைக்கி ஒரு போர்டு டைரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம எடுக்கிற நம்பர் இந்த 4 பி போர்டில் எடுக்கிறோம். சரிங்களா, அந்த 4 இந்த இடத்துல இருக்கு பாருங்க. சரிங்களா, பியில் 4 இருக்குது. 1 4 இருக்குது, 4 இருக்குது. சரியா, அப்போது அடுத்து ஏபி ஏசி என்ன பண்ணுறோம்னா இந்த 2 நம்பரையும் கூட்டுறோம். 4 + 3 7. சரிங்களா, அடுத்து அந்த எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா, அடுத்து அதாவது இந்த இடத்துல ஏ, இந்த இடத்துல பி, அடுத்து இங்கே 9 + 1 0, சிக்கு 0 இங்கே இருக்குது. சரிங்களா, அப்போ நம்மளுடைய கணிப்பில் வர்ற ஏபிசி 7 4 0. சரிங்களா, அப்படி ஏற்கனவே நேற்றே முடிவு பண்ணிட்டோம் இந்த நம்பர் அப்படிங்கிறத. அதுக்கு சப்போர்ட்டிங் தான் இந்த மேனுவலாக கொடுக்குற கால்குலேஷன் ஷீட்டெல்லாம் நம்ம பார்க்குறது. அதன் அடிப்படையில் டி போர்டு என்ன வரும், 4 டிஜிட்டுக்கு டி போர்டு என்ன வரும். டி போர்டு என்னென்னா 5. இந்த இடத்துல 5. அதாவது இன்னொரு பார்த்துங்க, நம்ம முடிவு பண்ண நம்பர் 57 40, இங்கே 5, இங்கே 7, இங்கே 4, இங்கே 0. ஆல்ரெடி ஒரு நம்பர் விட்டு வச்சுருக்காங்க. பெரும்பாலும் இப்படி இருக்காது. நம்ம முடிவு பண்ண நம்பர் இப்படி உட்காராது. ஆனால் இன்றைக்கி முடிவு பண்ண நம்பர் உட்காந்துருக்குது. ஒருவேளை இந்த நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய நம்பர், நம்மளுடைய கால்குலேஷன், எனது கணிப்பு என்னவென்றால் ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் தான் போடணும். அந்த நம்பர் ஏபிசி 740. சரிங்களா, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் போட பழகிக்கிங்க. உங்களுடைய செலவு மிச்சமாகும். நம்ம வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். கண்டினியூஸாக நீங்கள் இந்த முயற்சியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், தொடர்ந்து இணைந்திருந்தால் நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.